அம்புலிமாமா ராமாயணம் பாலகாண்டம் 2ஆம் பாகம். ரிஷ்யசிருங்கர் வந்து தசரதரின் விருந்தினராக தங்கியிருந்தார். சில நாட்கள் கடந்தன. வசந்த காலம் தொடங்கியது. தசரதர் ரிஷ்யசிருங்கரிடம், இனி நீங்கள் யாகத்தை தொடங்கி நடத்தி வைக்க வேண்டும் என்றார். ரிஷ்யசிருங்கர் சம்மதித்தார். அஸ்வமேத யாகத்திற்காக பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. யாகம் செய்பவர்களும் வேதங்களை படிப்பதற்காக சுயக்ஞர், வாமதேவர், ஜாபாலி, காசியபர் போன்ற முனிவர்களும் சிறந்த அந்தணர்களும் அழைக்கப்பட்டனர். என்னென்ன பொருட்கள் சேகரிக்க வேண்டும் என்று வசிஷ்டர் முதலானோர் கூறினர். தகுதியான ஒருவனை தேர்ந்தெடுத்து குதிரையுடன் அனுப்பி வைத்தனர். சரைய நதியின் வடகரையில் யாகசாலை அமைக்கப்பட்டது. யாக காரியங்களில் பங்கேற்க தச்சர்களையும் கட்டிட கலைஞர்களையும் ஓவியர்களையும் நாட்டிய சாஸ்திரத்தில் வல்லுநர்களையும் நியமித்தனர். யாகத்திற்கு வரும் மன்னர்களுக்காக மாளிகைகள் கட்டப்பட்டன. அந்தணர்களுக்கு குடில்களும் உணவருந்த விசாலமான பந்தல்களும் தயார் செய்யப்பட்டன. அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் 4 வர்ணத்தார்க்கும் அழைப்பிதழ்கள் சென்றன. மிதிலை மன்னன் ஜனகர், காசி மன்னர், தசரதரின் மாமனாரான கேகய மன்னர், ரோமபாதர் ஆகியோருக்கு சிறப்பு அழைப்புகள் அனுப்பப்பட்டன. பல மன்னர்களை சுமந்திரன் நேரில் சென்று அழைத்தான். வரவேண்டியவர்கள் அனைவரும் வந்து தங்குமிடங்களில் தங்கினர். நல்ல நாளும் நல்ல நேரமும் பார்த்து தசரதர் யாகசாலைக்கு வந்து சேர்ந்தார். யாகச் சடங்குகள் தொடங்கின. முதல் அவிபாகத்தை இந்திரனுக்கு அர்ப்பணித்து ஹோமம் நடத்தினர். யாகசாலை விருந்தினர்களால் களைகட்டியது. உணவு மலை போல் குவிக்கப்பட்டிருந்தது. சாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் திருப்தியாக உணவளித்து ஆடைகளை தானமாக வழங்கி வந்தனர். அஸ்வமேத யாகம் 3 நாள் நடைபெறும். அது சாஸ்திரப்படி முடிந்ததும் தசரதர் தனக்காக யாகம் செய்த ரித்விக்குகளுக்கு பூமி முழுவதையும் தானமாக அளித்தார். அவர்கள் மன்னனிடம், மன்னர் பெருமானே, பூமியை பரிபாலனம் செய்வது எங்களால் இயலாத காரியம். ஆதலால் எங்களுக்கு பூமிக்கு பதிலாக மணிகளோ பொன்னோ பசுக்களோ அல்லது எது தயாராக இருக்கிறதோ அதை கொடுங்கள் என்றனர். தசரதர் அவர்களுக்கு 10 லட்சம் பசுக்களையும் 100 கோடி பொற்காசுகளையும் 400 கோடி வெள்ளிக்காசுகளையும் தானமாக வழங்கினார். தங்களுக்கு கிடைத்த செல்வம் முழுவதையும் அந்தணர்கள் ரிஷ்யசிருங்கரிடமும் வசிஷ்டரிடமும் ஒப்படைத்தனர். வசிஷ்டர் முதலானோர் அதனை பங்குகளாக பிரித்துக் கொண்டனர். இதற்கிடையில் ஒரு ஏழை அந்தணர் வந்து தசரதரின் முன் கையேந்தினார். தசரதர் உடனடியாக தனது கையில் இருந்த கங்கணத்தை கழற்றி அந்த அந்தணருக்கு கொடுத்தார். அந்தணர்கள் அனைவரும் தசரதரை வாழ்த்தினர். அஸ்வமேதம் முடிந்ததும் ரிஷ்யசிருங்கர் தசரதரை கொண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வித்தார். அவர் நெருப்பில் இடும் அவிகளை பெற்றுக்கொள்ள அனைத்து தேவர்களும் அங்கு வந்து தங்களுக்குரிய இடங்களில் அமர்ந்தனர். அப்போது தேவர்கள் பிரம்மனிடம் இராவணனால் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை விவரித்து கூறினர். அதற்கு பிரம்மன், கொடியவனான இராவணன் தேவர், தானவர், கந்தர்வர், யட்சர், அரக்கர்களால் தனக்குச் சாவு ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான். ஆனால் மனிதர்கள் மீதிருந்த அலட்சியத்தால் மனிதர்களால் சாவு ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்கவில்லை. இதோ மகாவிஷ்ணு தசரதரின் மனைவியரில் ஒருவருக்கு மகனாக பிறந்து மனித உருவில் இராவணனை அழிப்பார் என்று தேவர்களிடம் கூறினார். தேவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையில் ஹோம குண்டத்திலிருந்து கண்கள் கூசும்படி ஒரு மகாபூதம் மேலே வந்தது. அந்த பூதம் தனது கைகளில் ஒரு கலசத்தை ஏந்தியிருந்தது. அந்த கலசம் சுத்தமான தங்கத்தால் ஆனது, அதன் மூடி வெள்ளியால் ஆனது. அந்த பூதம் தசரதரிடம், மன்னா, தேவர்கள் இந்த கலசத்தில் தாங்கள் சமைத்த பாயசத்தை நிரப்பிக் கொடுத்துள்ளனர். பிரஜாபதியின் கட்டளைப்படி நான் இதை கொண்டு வந்தேன். இந்த பாயசத்தை உனது மனைவியருக்கு கொடுத்தால் அவர்கள் கருவுற்று மகப்பேறு அடைவார்கள் என்றது. தசரதர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த கலசத்தை பெற்றுக்கொண்டு அந்த பூதத்தை சுற்றி வந்து வணங்கினார். உடனே பூதம் மறைந்து போனது. தசரதர் அந்த கலசத்தில் இருந்த பாயசத்தில் பாதியை கோசலைக்கு கொடுத்தார். மீதியில் பாதியை சுமித்திரைக்கு கொடுத்தார். சுமித்திரைக்கு கொடுத்தது போக மீதியில் பாதியை கைகேயிக்கு கொடுத்துவிட்டு மூவரும் எடுத்துக்கொண்டது போக எஞ்சிய பாயசத்தை மீண்டும் சுமித்திரையே கொடுத்தார். விரைவில் கோசலை, சுமித்திரை, கைகேயி மூவரும் கருவுற்றனர். ஒருபுறம் மகாவிஷ்ணு மனிதனாக அவதரிக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் பிரம்மனின் கட்டளைப்படி தேவர்கள் விரும்பிய உருவம் எடுக்கக்கூடிய வானரங்களை படைத்தனர். தேவேந்திரனுக்கு வாலியும், சூரியனுக்கு சுக்ரீவனும், பிருகஸ்பதிக்கு தாரனும், குபேரனுக்கு கந்தமாதனனும், விஸ்வகர்மாவுக்கு நளனும், அக்னிக்கு நீலனும், அஸ்வினி தேவர்களுக்கு மைந்தன், துவிவிதனும், வருணனுக்கு சுஷேனனும், பர்ஜன்யனுக்கு சரபனும், வாயுதேவனுக்கு அனுமனும் பிறந்தனர். இவர்கள் அனைவரும் மகா பலம் பொருந்திய வானர தலைவர்கள். மற்ற தேவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் வானரப்படைகள் பிறந்தன. வானரங்களுடன் கரடிகளும் பிறந்தன. இந்த வானரங்கள் ரிஷ்யமுக பர்வதத்தின் அருகில் நிலை பெற்று வாலி மற்றும் சுக்ரீவனை மன்னர்களாக கொண்டு நளன், நீலன், அனுமன் முதலானோரை அமைச்சர்களாக கொண்டு வாழத் தொடங்கினர். புத்திரகாமேஷ்டி முடிந்து 12ஆம் மாதத்தில் சைத்திர சுத்த நவமி அன்று புனர்பூச நட்சத்திரத்தில் கோசலை இராமனை பெற்றெடுத்தாள்.
பூச நட்சத்திரத்தில் கைகேயிக்கு பரதன் பிறந்தான். ஆயில்ய நட்சத்திரத்தில் நண்பகல் வேளையில் சுமித்திரைக்கு இலட்சுமணனும் சத்துருக்கனனும் பிறந்தனர். அயோத்தி நகர மக்கள் விழா எடுத்துக் கொண்டாடினர். வீதிகள் மக்களாலும் நடனமாடுபவர்களாலும் பாடகர்களாலும் நிரம்பி வழிந்தன. தசரதர் கணக்கற்ற கோதானங்களையும் அன்னதானங்களையும் செய்தார். 4 பிள்ளைகளும் படிப்படியாக வளர்ந்து பெரியவர்களானார்கள். ஒரே தாயின் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் இராமனும் இலட்சுமணனும் எப்போதும் இணைந்தே இருப்பார்கள். ஒன்றாகவே உணவருந்தி ஒரே இடத்தில் உறங்குவார்கள். அதேபோல் பரதனும் சத்துருக்கனனும் எப்போதும் ஜோடியாகவே இருப்பார்கள். அவர்கள் 4வரும் வேத சாஸ்திரங்களை கற்று வில்வித்தையில் சிறந்து விளங்கி தந்தைக்கு எப்போதும் பணிவிடைகள் செய்து வாலிபர்களானார்கள். தசரதர் அவர்களின் திருமணத்தை பற்றி அமைச்சர்களுடனும் புரோகிதர்களுடனும் ஆலோசிக்கத் தொடங்கினார். மன்னரும் அமைச்சர்களும் இந்த ஆலோசனையில் இருந்தபோது வாயிற்காவலர்கள் வந்து பதற்றத்துடன், மன்னா, குசிக வம்சத்தைச் சேர்ந்த காதிராஜனின் குமாரர் விஸ்வாமித்திர மகாமுனிவர் உங்களை தரிசிக்க வந்து வாசலில் காத்திருக்கிறார் என்று கூறினர். உடனே தசரதர் புரோகிதரை அழைத்துக் கொண்டு விஸ்வாமித்திரரை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்தார். விஸ்வாமித்திரர், மன்னா, நீயும் உனது மக்களும் நலமாக இருக்கிறீர்களா? பகைவர்கள் பயம் ஏதும் இல்லையே என்று நலம் விசாரித்து வசிஷ்டர் முதலான முனிவர்களிடம் உரையாடிவிட்டு அரண்மனைக்குள் நுழைந்து அமர்ந்தார். முனிவரே, உங்கள் வருகை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தசரதர் கேட்டார். விஸ்வாமித்திரர் மகிழ்ந்து, மன்னா, நான் வந்த காரியத்தை நிறைவேற்றி நீ சத்தியத்தை காப்பவன் என்று நிரூபி. நான் ஒரு யாகத்தை தொடங்கி நடத்தும் போது பலம் வாய்ந்த 2 அரக்கர்கள் எனது யாக மேடையில் இரத்தத்தையும் இறைச்சியையும் கொட்டி தீட்டுப்படுத்தி எனது விரதத்தை குலைக்கிறார்கள். சினங்கொண்டு அவர்களுக்கு சாபம் கொடுத்தால் எனது தவம் குறையும். அதனால்தான் இங்கு வந்தேன். உனது மூத்த மகன் இராமனை என்னுடன் அனுப்பிவை. மாரீசன், சுபாகு எனும் அந்த அரக்கர்கள் எனது யாகத்தை குலைக்காதவாறு இந்த சிறுவன் பாதுகாப்பான். ராமன் அந்த அரக்கர்களை எளிதில் கொன்றுவிடுவான். இந்த விஷயம் வசிஷ்டருக்கும் தெரியும் என்றார். இதை கேட்டதும் தசரதரின் இதயம் நொறுங்கியது. பயமும் துக்கமும் அவரைச் சூழ்ந்தன. அவர் அரியணையில் இருந்து எழுந்து நடுங்கியபடி, முனிவரே, ராமன் சின்னஞ்சிறுவன். அவனுக்கு இன்னும் 16 வயது கூட முடியவில்லை. அவனுக்கு வில்வித்தை கூட சரியாக தெரியாது. அவன் அரக்கர்களுடன் எப்படி போர் செய்வான்? என்னிடம் ஒரு அக்ரோனி சேனை இருக்கிறது. நானே வந்து அந்த அரக்கர்களை கொன்றுவிடுகிறேன். உண்மையில் அந்த அரக்கர்கள் யார்? அவர்கள் எவ்வளவு பலசாலிகள்? யாருடைய பிள்ளைகள் என்றார். அதற்கு விஸ்வாமித்திரர், இராவணன் எனும் அரக்க மன்னனை நீ அறிவாயல்லவா? அவன் பிரமனை வணங்கி பெரும் சக்திகளை பெற்றுள்ளான். இந்த இராவணன் விஸ்ரவசின் மகன், குபேரனின் தம்பி. அவன் நேரடியாக யாகத்தை குலைக்க முடியாதபோது இந்த மாரீசன் மற்றும் சுபாகுவை அனுப்பி வைக்கிறான் என்றார். ஐயோ, இராவணனா? அவனுக்கு முன்னால் என்னாலேயே நிற்க முடியாது. இந்த சிறுவன் ராமன் எப்படி நிற்பான்? அந்த மகா சக்தி வாய்ந்தவனிடம் இராமனை அனுப்புவது சரியாக இருக்காது என்றார் தசரதர். கோபத்தால் விஸ்வாமித்திரரின் கண்கள் சிவந்தன. மன்னா, கொடுத்த வாக்கை தவறுபவன் என்ற பழியை சுமந்து கொண்டு சுகமாக இரு என்று கூறிவிட்டு விறுவிறுவென எழுந்தார். அப்போது வசிஷ்டர் தசரதரை திருத்தி, மன்னா, நீ செய்யக்கூடாததை செய்கிறாய். கொடுத்த வாக்கை தவறி இக்ஷ்வாகு வம்சத்திற்கு பழி தேடுகிறாய். விஸ்வாமித்திரர் யார் என்று நினைத்தாய்? அவருக்கு தெரியாத அஸ்திரம் இல்லை. புதிய அஸ்திரங்களை கூட உருவாக்க வல்லவர் அவர். அவர் அந்த அரக்கர்களை கொல்ல முடியாமலா இவ்வளவு தூரம் வந்தார்? உனது மகன்களுக்கு நன்மை செய்வதற்காகவே வந்துள்ளார். இராமனை தைரியமாக அவருடன் அனுப்பு. அவர் கூட இருக்கும் வரை இராமனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அறிவுறுத்தினார். அந்த வார்த்தைகளால் தைரியம் பெற்ற தசரதர் இராம இலட்சுமணர்களை அழைத்து விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்தார். விஸ்வாமித்திரர் முன்னே நடக்க அழகாக அலங்கரிக்கப்பட்ட இராம இலட்சுமணர்கள் அவருக்கு பின்னால் சென்றனர். இருவரிடமும் வில்லும் அம்பும் இருந்தன. அவர்கள் கைகளில் உடும்பு தோலால் ஆன கவசங்களை அணிந்திருந்தனர். விரல்களுக்கும் கவசங்கள் இருந்தன. அவர்கள் வாள்களை ஏந்தியபடி விஸ்வாமித்திரருக்கு பின்னால் நடக்கத் தொடங்கினர். அம்புலிமாமா ராமாயணம் 2ஆம் பாகம் முற்றிற்று. தற்காலத்திற்கு சுவஸ்தி.